இனிய சொற்கள். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். நாம் இனிய சொற்களை நேசிக்க வேண்டும். கடினமான சொற்களை விட இனிய சொற்களே நமக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமானது. இனிய சொற்கள் நம்முடைய ஆத்மாவுக்கு மதுரமாக இருக்கிறது. அது நம்முடைய எலும்புகளுக்கு ஔஷதமாக இருக்கிறது. இனிய சொற்கள் தேன்கூடு போல இனிமையான சுவை உள்ளதாகவும் ஔஷதத்தைப் போல நோயை குணப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. ஏற்ற காலத்தில் சொல்லப்படுகிற நல்ல வார்த்தைகள், பிரயோஜனமுள்ள புத்திமதிகள் ஆகியவை எல்லாமே இனிய சொற்களாகும். நாம் மற்றவர்களுக்கு ஆலோசனைகளும் புத்திமதிகளும் சொல்லும்போது வேதாகமத்தில் உள்ள வசனங்களை பயன்படுத்த வேண்டும். நாம் வசனத்தை ஆதாரமாக வைத்து பேசுவது நல்லது. நம்முடைய சுய புத்தியின்படி பேசாமல் கர்த்தருடைய வார்த்தையின்படி பேசும்போது கர்த்தர் கிரியை செய்வார். சாலமோன் தன்னுடைய தகப்பனாராகிய தாவீதிடமிருந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார். ஞானியின் இருதயம் மற்றவர்களுக்கு அறிவை ஊட்டும். அவர்களுடைய ஞானமுள்ள வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு கல்வியை கொடுக்கும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டில் இருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. சங்கீதம் 19:7-10 வரை. இந்த பிரபஞ்சத்தில் அநேக காரியங்கள் மதுரமாய் இருக்கிறது. ஆனாலும் அவை எல்லாமே நமக்கு பிரயோஜனமாய் இருப்பதில்லை. இனிய சொற்களோ தேன்கூடு போல மதுரமாய் இருக்கிறது. அது நம்முடைய ஆத்மாவுக்கும் சரீரத்திற்கும் ஆரோக்கியத்தை தருகிறது. தேன்கூட்டில் இனிப்பான சுவையும் ஆரோக்கியமான ஔஷதமும் இருக்கிறது. நம்முடைய இனிய சொற்கள் நமக்கும் பிரயோஜனமுள்ளதாய் இருக்கும், மற்றவர்களுக்கும் பிரயோஜனமுள்ளதாய் இருக்கும். இனிய சொற்கள் புறம்பான மனுஷனுக்கும் ஆரோக்கியத்தை தரும், உள்ளான மனுஷனுக்கும் ஆரோக்கியத்தை தரும்.